என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸுடைய சம்ஸ் பார்க்க போகிறோம். ரீசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் ரீசால்வ் அப்படின்னா 2 or more ஃப்ராக்ஷன்ஸை சால்வ் பண்ணி நமக்கு சிங்கிள் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிங்கிள் ஃப்ராக்ஷனை பழையபடிக்கு சால்வ் பண்ணி 2 or more ஃப்ராக்ஷன்ஸாக நம்மளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதனால தான் ரீசால்வ். சரிங்களா? இப்போ அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரோட டிகிரி செக் பண்ணலாம். டிகிரிங்கிறது என்னென்னா எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இப்போ எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் இங்கே பாருங்கள், எக்ஸினுடைய பவர் என்ன 1. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி என்ன 1. இப்போ டினாமினேட்டர் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு என்னென்ன டிகிரி என்ன 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி 2. எப்பயுமே டினாமினேட்டரோட டிகிரி தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ டினாமினேட்டரோட டிகிரி நமக்கு ஜாஸ்தி இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா ப்ராப்ளத்தை டைரெக்டாக நம்ம கன்டினியூ பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதுங்க. எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இது பாருங்கள், இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். இந்த ரெண்டு லீனியர் ஃபேக்டரும் ரிப்பீட் ஆக கிடையாது. இது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 4. ரெண்டுமே வேறு வேறு லீனியர் ஃபேக்டர். அப்போ லீனியர் ஃபேக்டரு ரெண்டுமே ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டர். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டராக இருந்தால் இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏ டிவைடட் பை ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 3, நடுவில் எப்பயுமே ப்ளஸ் b divided by second linear factor x minus 4 அப்படி எழுதிடலாம். இது பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதில் ஏபிங்கிறது கான்ஸ்டன்ஸ். நம்மளுடைய எய்ம் என்னென்னா, ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சி ஏ வேல்யூ பி வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, செகண்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுக்கலாம். இது ஈஸியான டெக்னிக் என்னென்னா, இல்லை இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் டிவைடட் பை x plus 3 into x minus 4 equal to right hand side. அதாவது RHS எப்படி ஃபில் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் ஃபில் பண்ணலாம். டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x plus 3 into x minus 4. டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்கோ எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய டினாமினேட்டரை தூக்கி அப்படியே RHSல எழுதிடுங்க. இப்போ நியூமரேட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ஏ இருக்குங்களா, அந்த ஏ அப்படி எழுதிடுங்க. இப்போ இந்த டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குங்களா, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குங்களா. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3யை மறைச்சிருங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 4. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 அப்படி எழுதிக்கலாம். இது எப்படி ஃபில் பண்ணலாம்? நியூமரேட்டர் கூடிய அப்படியே எழுதிட்டோம். இந்த டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3யை மறைச்சிட்டோம்னா மீதி இருக்கிறதுனா எக்ஸ் மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பிக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது, பி, அதை அப்படியே எழுதிருங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் 4ஐ மறைச்சிடலாம். மறைச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3 வரும். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? நம்ம கேட்கலாம், சார் இது ஒரு டிஃப்ரெண்ட் லீனியர் ஃபேக்டர் சார், நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இப்படி எக்ஸ் மைனஸ் 4 இது எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிளாகவே முடிஞ்சிருமே, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லித்தரேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லீனியர் ஃபேக்டரில் ரிப்பீட்டடாக வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதி இது பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நான் சொல்கிறது மீனிங் புரிஞ்சுங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் பாருங்கள், ஸ்டெப் 3ல் இப்போது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே இந்த எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இருக்குங்களா, இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் இந்த லீனியர் ஃபேக்டரில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3ல் என்ன நம்பர், இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இது நம்ம இந்த ஃபேக்டரை நம்ம 0 பண்ண முடியும்னு பார்க்கணும். இங்கே ப்ளஸ் 3 இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, மைனஸ் 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் 3 கொடுத்தா தான் இந்த டேர்ம் இந்த லீனியர் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் நம்மளுக்கு 0 ஆகும். கரெக்டுங்களா?
எப்போயுமே ஆப்போசிட் சைன் ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ளஸ் 3 இருந்ததுன்னா இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கணும், ஆப்போசிட் சைன் -3 கொடுத்து அது 0 ஆகும். அப்போ x = -3ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும், -3 கொடுக்கணும். இப்போ x இருக்கிறதெல்லாம் நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ இங்கே x க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், -3 = a இன்ட்டு x க்கு பதிலாக -3 -4 ப்ளஸ் b அப்படி எழுதுங்க. இந்த x க்கு பதிலாக -3 + 3. இப்போ -3 + 3 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் போதும். -3 = இது பாருங்கள், -3 -4 அப்போ நம்மளுக்கு என்ன வரும், -7ன்னு வரும். கரெக்டுங்களா. அங்கே பாருங்கள், -3 -4ன்னு கால்குலேட்டர்ஸ் வருது, -7. இங்கே ஏ இது என்னென்ன, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், -7. இது -3 = இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -7a. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 3 = 7a. உங்களுக்கு புரியிருக்காக தான் நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து போடுறேன். இப்போ இதில் என்னென்னா நம்மளுக்கு ஏனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 7 இங்கே கீழே வரும்போது /7 மாறிடும். அப்போ 3/7 மாறிடும். அப்போ a = 3/7. எப்படி கிடைச்சது பாருங்கள், மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 7 வந்து கீழே வரும்போது /7 மாறிடுச்சு. இப்போ வந்து ஏனுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பீனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணுங்களா. இப்போ பீனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு 0 ஆகும்னு பார்க்கணும். நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பரை கொடுத்தாலும் இப்போ நம்ம 0 பண்ண முடியாது. கரெக்டான நம்பர் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் -4 இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, +4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக +4 கொடுத்தா தான் 4 - 4 வந்து நம்மளுக்கு வந்து 0 ஆகும். அப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 4 கொடுக்க போகிறோம். எந்த ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ எங்கே டிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் 4 கொடுக்கணும். இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸுக்கு பதிலாக 4 = a × 4 - 4 ப்ளஸ் b × எக்ஸுக்கு பதிலாக 4 + 3. இப்போ இதில் இந்த 4 - 4 வந்து என்ன, 0 0 × a வந்து 0. அப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ 4 = b, 4 + 3 வந்து என்ன, 7. அப்போ 7b. நம்மளுக்கு தேவை என்ன, பீனுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 7 வந்து கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், /7 மாறிடும். அப்போ பீனுடைய மதிப்பு என்ன, 4/7. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 7 கீழே வரும்போது /7 வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பீனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏ மதிப்பையும் பி மதிப்பையும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள், ஸ்டெப் 4ல் அதாவது 1வது ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதானே தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அது அப்படியே தூக்கி எழுத பார்க்கலாம். LHS என்ன இருக்குது, x / x + 3 × x - 4. இதுதான் LHSல இருக்கிறது. கரெக்டுங்களா. இப்போ RHS பாருங்கள், a. அப்போ ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 3/7. நியூமரேட்டரில் 3யும் டினாமினேட்டரில் 7ம் கொடுத்துரும். ஏக்கு பதிலாக நியூமரேட்டரில் 3, டினாமினேட்டரில் 7. இப்போ கீழே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் x + 3, அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா. இப்போ நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ்க்கு ப்ளஸ். அப்போ பிக்கு பதில் என்ன இருக்குது, 4/7. இந்த பிக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 4/7. நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 7 கொடுங்க. நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 7. அடுத்து பி கீழே என்ன இருக்குது பாருங்கள், x - 4. அப்போ x - 4. அப்போ இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இப்போ ஏக்கு பதில் 3/7, நியூமரேட்டரில் 3, டினாமினேட்டரில் 7. பிக்கு பதில் 4/7, நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 7 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் வந்து கரெக்டானு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், 2 ஃப்ராக்ஷன் தனித்தனி ஃப்ராக்ஷனாக இருக்குங்களா, இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு சிங்கிள் ஃப்ராக்ஷனாக கிடச்சிரும். இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.